அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கம். போன கிளாஸில் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? ரீப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸினுடைய சார்புகளை, அதாவது சார்புகளை குறிக்கும் முறைகள் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதில் 4 முறைகள் பார்த்தோம். செட் ஆஃப் ஆர்டர்டு பேராக எழுதுறது, டேபிள் ஃபார்மு, அடுத்து ஏரோ டயக்ராம், கிராஃபிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்பில் அந்த சார்புகளை குறிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைய கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சார்புகளினுடைய வகைகளில் உங்களுக்கு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 சார்புகளை எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னு தான் இன்றைய கிளாஸில் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1, இந்த வேர்டிங்கை நல்லா கவனிங்க. 1-to-1 அப்படின்னு அர்த்தம். 1-to-1ன்னா என்ன அர்த்தம்? ஒரு உறுப்புக்கு ஒரே ஒரு உறுப்பு, சரியா? செகண்ட் ஒன் மெனி-to-1. மெனி-to-1னா பல உறுப்புக்கு ஒன்று அப்படின்னு அர்த்தம். அதை அர்த்தத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெஃபினேஷன்ஸை நம்ம பார்க்கும்பொழுது அது நல்லா புரியும். அடுத்து ஆன்-to ஃபங்க்ஷன், அதன் பிறகு இன்டு ஃபங்க்ஷன். தமிழில் சொல்லணும்னா முதல்ல இருக்கிறது 1-to-1 அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ரெண்டாவது இருக்கிறது மெனி-to-1, பலவற்றிற்கொன்றான சார்பு. தேர்டு ஆன்-to ஃபங்க்ஷன், மேல் சார்பு. நாலாவதாக இருக்கிறது இன்டு ஃபங்க்ஷன், உட்புற சார்பு அல்லது உட்சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். 1-to-1 ஃபங்க்ஷன், அதனோட டெஃபினேஷன் பாருங்கள். A function f such that a tends to b is called 1-to-1 function if distinct elements of a have distinct image in b. distinct image in b. இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா, எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதில் நமக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. நீங்கள் அதை ஃபங்க்ஷனானு செக் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது, சரியா? எ ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் ஏ டென்ஸ் டு பி. ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறத ஏவிலேருந்து பிக்கு டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இஸ் கால்டு 1-to-1 ஃபங்க்ஷன். அது ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்கணும்னால் இஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ, அதாவது ஏவில் உள்ள வெவ்வேறான உறுப்புகளுக்கு, டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் அப்படின்னா வெவ்வேறான உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். இஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏயில் உள்ள வெவ்வேறான உறுப்புகளுக்கு ஹாவ் டிஸ்டிங்க்ட் இமேஜ் இன் பி, பியில் உள்ள வெவ்வேறான உறுப்புகளோட இமேஜாக இருக்கணும். அதாவது இமேஜுங்கிறது பியில் இருக்கிற உறுப்புகளை இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏவிலேருந்து பிக்கு நம்ம மேப்பிங் போடும்பொழுது ஏவில் இருக்கிற உறுப்புக்கு பியில் இருக்கிறது இமேஜாக இருக்கணும். அப்போ ஏயில் இருக்கக்கூடிய வெவ்வேறான உறுப்புக்கு பியில் வெவ்வேறான இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நார்மல் லைஃப்பில் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டிங் இருக்கும். ஒவ்வொரு சீட்ஸுக்கும் நம்பர் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை கவனிச்சிருக்கலாம். அது மேக்ஸிமம் சைடில் எழுதியிருப்பாங்க, பார்த்துருக்கலாம். அந்த இல்லைன்னா ரிசர்வேஷன் அப்படின்னு வச்சுக்கோமே. ட்ரெயின், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெயின் வச்சுக்குவோம். ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா கோச் நம்பர் இருக்கும், ரிசர்வேஷன் இருக்கும். இப்போ அதில் பயணிக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த சீட் நம்பருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதா நம்ம வச்சுக்கிறோம். மக்களுக்கும் ஃபங்க்ஷனுக்கும், அதாவது சீட் நம்பருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்குவோம், சரியா? இது நம்மளாக எடுத்துக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதில் என்ன பண்ணுவாங்க, ஏறினாங்கன்னா ஒருத்தவங்க ஒரு சீட்டில் உட்காருவாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சீட்டில் உட்காருவாங்க. புரியுதா சொல்கிறது? அப்போ ஒரு சீட்டுக்கு ஒரு நபர். இப்போ ஒரே சீட்டில் 2 பேர் 3 பேர் உட்காருவாங்களான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஒரே சீட்டுன்னா நீங்கள் நீட்டாக இருக்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாது.
ஒரு எண்ணிக்கை, ஒரு நபர் உட்கார்ற அந்த எண்ணிக்கை எண். இப்போ 5வது சீட்டுனா 5வது சீட்டில் ஒரு ஆள் தான் உட்கார முடியும். இப்போ 10 பேர் உட்காரலாம் அப்படின்னா அது முடியாது. அப்போ ஒரு சீட்டுக்கு ஒரு ஆள் அப்படிங்கும் பொழுது அது 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போ மேப்பில் பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், கால்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவது கால் வந்துட்டு சிங்கிறவங்களுக்கு போகுது, 2வது கால்ங்கிறது ஏங்கிறவங்களுக்கு பண்ணுறாங்க, 3வதாக இருக்கிறது டிங்கிறவங்க பண்ணுறாங்க. இப்போ இந்த 1ங்கிற உறுப்புக்கு எத்தனை இமேஜ் இருக்குதுன்னு பாருங்கள், ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. சரி, 2ங்கிற உறுப்புக்கு அந்த 1னுடைய இமேஜ் இல்லாமல் வேறு ஒரு இமேஜ் இருக்குது. அந்த 1ங்கிறதுனுடைய இமேஜ் இல்லாமல் வேறு ஒரு இமேஜ். இப்போ 1ங்கிறதுக்கு வந்து சிங்கிறது இமேஜாக இருக்குது, 2ங்கிறதுக்கு வந்து ஏங்கிறது இமேஜாக இருக்குது. இப்போ இந்த 2 உறுப்புகளும் வெவ்வேறான உறுப்புகள், இந்த 2 உறுப்புகளும் வெவ்வேறான உறுப்புகள். அப்போ 2 வெவ்வேறான உறுப்புகள் வெவ்வேறான உறுப்புகளோடு ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இது புரியுதா? இப்போ 3ங்கிறதுக்கு வந்து இமேஜ் என்னவா இருக்குது, டி. அப்போ ஏவில் இருக்கக்கூடிய வெவ்வேறான உறுப்புகள் பியில் இருக்கக்கூடிய வெவ்வேறான உறுப்புகளோட தொடர்பில் இருக்குது. அதனால் இது 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்தது மெனி டு ஒன். அதில் நல்லா பாரு, 1-to-1 அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டுக்கும் 1, 2வது செட்டுக்கும் 1. அப்போ என்ன அர்த்தம், ஏவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு பியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு ரிலேட் பண்ணியிருக்கணும், மேப்பிங் ஆகிருக்கணும். சரியா? அடுத்தது நம்ம என்ன சொல்கிறாங்க, மெனி டு ஒன். அடுத்தது வந்து என்னது, மெனி டு ஒன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ், இன்னொரு வரையறை வேறு கொடுத்துருக்காங்க. If for all a1 a2 belongs to a, f of a1 equal to f of a2 implies a1 equal to a2, then f is called 1-to-1 function. இது ஒன்றும் கிடையாது, இந்த a1 equal to a2ங்கிறத வந்து ஏவில் எடுப்பாங்க, இந்த f of a1 f equal to f of a2ங்கிறது பியில் எடுப்பாங்க. a1 a2வும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பியில் வந்துட்டு f of a1 f of a2வும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது 1-to-1 ஃபங்க்ஷன். அப்படி இருந்தால் அது 1-to-1 ஃபங்க்ஷன். அதில் ஒரே ஒருமைத்தன்மை வாய்ந்ததை தான் நம்ம அங்கே யூனிக்காக இருக்கும். ஒரு இமேஜுங்கிறது வந்துட்டு ஒரு உறுப்பு கூட யூனிக்காக ஒரு உறுப்பு கூட மட்டும்தான் அது ரிலேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் அது அந்த டெஃபினேஷனு. இப்போ அடுத்த இது பார்த்தோம் அப்படின்னா மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மெனி டு ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம எக்ஸாம்பிள்ஸுக்கு என்ன பார்க்கலாம், ஒரு தியேட்டர் எடுத்துக்குவோம். இப்போ சிட்டி சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கேம்பஸ்குள்ளே 3-4 தேட்டர் இருக்கும். மினிமம் 3 தேட்டராச்சும் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பெரிய இதாக இருந்துச்சு அப்படின்னா சினிமா தேட்டர் வந்துட்டு ஒரு 3 வச்சுருப்பாங்க. இப்போ மக்களுக்கும் தியேட்டருக்கும் முன்னே வந்து மக்களுக்கும் சீட்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ மக்களுக்கும் தியேட்டருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குறோம். இப்போ ஒரு படத்துக்கு ஒருத்தர் தான் போவாங்க அப்படின்னா அது 1-to-1 ஃபங்க்ஷன். ஒரு படத்துக்கு பல பேர் போவாங்க அப்படின்னா அது மெனி டு ஒன். புரியுதா சொல்கிறது? முன்ன சீட்டிங், ஒரு சீட்டில் வந்து இன்னொருத்தவங்க உட்கார முடியாது, அதனால் அது 1-to-1 அப்படின்னு சொன்னோம். இங்கே தியேட்டருக்கும் மக்களுக்கும் சொல்கிறோம். அப்போ ஒரு தியேட்டருக்கு பல பேர் போக முடியும். அப்போ அது வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். வரையறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எ ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் ஏ டு பி, ஏவிலேருந்து பிக்கு ஒரு ஃபங்க்ஷன் எஃப்பை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. இஸ் கால்டு மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். அது வந்து மெனி டு ஒன். மெனி டு ஒன்னு நான் பலவற்றிற்கு ஒன்றான சார்பாக இருக்கணும் அப்படின்னா
2 or more elements of A, ஏவில் உள்ள 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உறுப்புகள் have a same image in B, ஏவில் இருக்கக்கூடிய 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு Bயில் ஒரே இமேஜாக இருக்கணும். இப்போ ஒன்னோட இமேஜ் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 2ஓட இமேஜ் ஆர் வேறு ஏதேனும் ஒரு உறுப்போட இமேஜ் ஏவாக இருக்கணும். இந்த இமேஜ் முன்ன இருக்கிற இமேஜுக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னோம். இப்போ ஏவில் இருக்கக்கூடிய 2 உறுப்புகளுக்கு அங்கே ஒரு இமேஜ் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அதுன்னா அது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். அது என்னது, மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெனி டு ஒன்னுக்கு நீங்கள் இந்த ஆன்டூவில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸே எடுத்துக்கலாம். மெனி டு ஒன்றுக்கே இந்த ஆன்டூ ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் டயக்ராம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையே நாம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா C1ங்கிறது P2 கூட மேப் ஆகிருக்கு. அதே மாதிரி C3ங்கிறதும் P2 கூட தான் மேப் ஆகிருக்கு. அப்போ C1னுடைய இமேஜும் P2, C2னுடைய இமேஜும் P2. அப்போ நல்லா பாருங்கள், இந்த சைடு முன்னாடி இருக்கிறது ஏன்ற செட்டு. அப்போ இதை மெனின்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஒன்றுக்கு மேலே இருக்குது. அப்போ இது மெனி, இது எது கூட மேப் ஆகிருக்கு, ஒரே உறுப்பு கூட. அப்போ மெனி டு ஒன் அப்படின்னு அர்த்தம். மெனி டு ஒன் அப்படின்னு அர்த்தம். சரியா? 1 to 1 இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷன் பொருந்தாது. மெனி டு 1 இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் பொருந்தாது. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? 1 to 1 ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஒரு உறுப்புக்கு ஒரே இமேஜ். அது இமேஜாக மாறிடுச்சுன்னா அது வேறு எந்த உறுப்புக்கும் இமேஜாக இருக்கக்கூடாது. மெனி டு 1ல் ஒரு உறுப்புக்கு ஒரு இமேஜ். இப்போ P1ங்கிறது ஒரு இமேஜாக இருந்துச்சுன்னா அது வேறு எந்த உறுப்புக்காவது இமேஜாக இருக்கலாம். அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்டூ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வரி எலமெண்ட் ஆஃப் பியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் have any one image, minimum any one pre-image, இமேஜ் கூட கிடையாது, pre-image in A. ஏவில் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். பியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் ஏயில் ஒரு ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஆன்டூ ஃபங்க்ஷன். அதை தான் இங்கே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீனிங் அதான். A function f such that A tends to B is said to be onto function if the range of f is equal to the codomain of f. range of f அப்படிங்கிறது இதை தான் கோடொமைன். இப்போ இந்த செட் எடுத்துக்கிறோன்னா இந்த செட்டில் இந்த பர்சன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இது தான் கோடொமைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இருக்கிறத எடுத்துக்குவோம். இந்த எக்ஸாம்பிள் எடுங்க, இதுதான் கோடொமைன். இப்போ ரேஞ்சுங்கிறது என்னது, இந்த கோடொமைனில் எந்தெந்த உறுப்புகள்லாம் மேப் ஆகிருக்கோ அதை தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ எது மேப் ஆகிருக்கு, F1ங்கிறது மேப் ஆகிருக்கு, F2ங்கிறது மேப் ஆகிருக்கு, F3ங்கிறது மேப் ஆகிருக்கு. அப்போ கோடொமைனும் F1 F2 F3 தான், ரேஞ்சும் F1 F2 F3 தான். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதால இந்த ஒரு சார்பு ஆன்டூ ஃபங்க்ஷன். ஆன்டூன்னா மேல் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டூன்னா என்னன்னு சொல்லுவோம், மேல் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வரைபடத்தில் இருக்கிறதையும் பாருங்கள். இந்த வரைபடத்தில் இருக்கிறதும் என்ன சொல்லுது, இப்போ இந்த P2 இந்த P1க்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது, P2க்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது, P3க்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது. அப்போ இதை ரேஞ்சு இந்த 3 உறுப்புகளையும் சேர்த்தது தான் P1 P2 P3. கோடொமைன்கிறது இந்த ஃபுல் செட்டுமே கோடொமைன் தான், இந்த மொத்த செட்டையுமே கோடொமைன் தான் சொல்லுவோம். அப்போ அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதால அது ஒரு ஆன்டூ ஃபங்க்ஷன். அதாவது என்னன்னு சொல்லுவோம், மேல் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனை ஆன்டூ ஃபங்க்ஷனை நம்ம சப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டூ ஃபங்க்ஷனை நம்ம என்னது சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை சப்ஜெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இது வரைக்கும் புரியுதா? இப்போ நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், ஆன் டு ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். இப்போ இன்டு ஃபங்க்ஷன். முன்ன சொன்னதுக்கு அப்படியே உல்ட்டாவாக பல்ட்டி அடிக்க வேண்டியதான். முன்ன என்ன சொன்னோம்? ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு அந்த கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னோம். கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா அது இன்டு ஃபங்க்ஷன். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா அது வந்துட்டு என்னது? இன்டு ஃபங்க்ஷன். நம்ம அதை மீனிங் வேர்டில் எப்படி மாற்றி சொன்னோம்? பியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் ஏயில் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும்னு சொன்னோம். எவரி எலமெண்ட் இன் பி has any one pre-image in A. Any one pre-image in A அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதை தான் இப்போ இங்கே மாற்றி சொல்ல போகிறோம். எவரி எலிமெண்ட் ஆஃப் பி அதில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளில் ஏதேனும் ஒன்று எனி ஒன் ஆர் மோர் have not pre-image in A. அதாவது ஏயில் ஏதேனும் ஒரு உறுப்பு, பியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உறுப்புக்கு ஏவில் ப்ரீ இமேஜ் இல்லைன்னா, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள்னு வச்சுக்கோங்க. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனில் என்ன சொன்னோம்? ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னோம். இப்போ இதில் ரேஞ்சுங்கிறது என்னது? இந்த டெலிவிஷன், இந்த வாஷிங் மிஷின், இந்த வாட்டர் ஹீட்டர், இது 3 தான் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இந்த 3 தான். கோடொமைனுங்கிறது என்னன்னு சொன்னோம்? இது மொத்தமும் கோடொமைன். இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 4 உறுப்புகள் இருக்குது. ரேஞ்சில் எத்தனை இருக்குது? 3 உறுப்புகள். அப்போ இது கண்டிப்பாக என்னவா இருக்க முடியாது? ஈக்குவலாக இருக்க முடியாது. இது நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இது வந்து என்னது? இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிற ஒரு உறுப்புக்கு இங்கே என்ன இல்லை? ப்ரீ இமேஜ் இல்லை. இங்கே என்ன இல்லை? ப்ரீ இமேஜ் இல்லை. அதனால் இது வந்து என்னது? இன்டு ஃபங்க்ஷன். இது சம்ஸ் போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன். அதாவது 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பியில் தனித்தனி உறுப்புகள் வந்து இமேஜாக இருக்கணும். ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பியில் தனித்தனி உறுப்புகள் இமேஜாக இருக்கணும். ஓகேவா? அடுத்தது மெனி டு ஒன் அப்படின்னா ஏயில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு பியில் ஒரே இமேஜ் இருக்கலாம். ஏயில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு பியில் என்ன இருக்கலாம்? ஒரே இமேஜ், சேம் இமேஜ் இருக்கலாம். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னது? ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். இன்டு ஃபங்க்ஷன்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இல்லைனாலே அது இன்டு ஃபங்க்ஷனாக இருக்கும். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இல்லைனாலே அது வந்து என்னவாக இருக்கும்? இன்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? அந்த டெஃபினேஷன் இன்டு ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். எ ஃபங்க்ஷன் எஃப் such that a to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. நம்ம சொன்னது தான். இந்த அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் பி, பியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உறுப்பு என்னவா இருக்கக்கூடாது? ஏயில் உள்ள ஒரு உறுப்புக்கு, எனி எலமெண்ட் ஏயில் உள்ள ஏதேனும் ஒரு உறுப்புக்கு which is not the இமேஜாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுங்களேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் வந்து எதுக்கு இமேஜ் ப்ரீ இமேஜ் இல்லை? ஒய்க்கு ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ இது வந்து என்னது? இன்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்த டாபிக் என்ன இருக்குது? பைஜெக்ஷன். அடுத்த டாபிக் என்னது? பைஜெக்ஷன்ங்கிறது ஒன்றும் கிடையாதுப்பா.
அது ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஆகவும் ஆன்-டு-ஆகவும் இருந்துச்சு அப்படின்னா அதான் பைஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு 1-to-1 ஃபங்க்ஷனாகவும் இருக்கும், ஆன்-டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை பைஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1-to-1 ஆன்-டு ஃபங்க்ஷன். இப்போ 1-to-1க்கு என்ன டெஃபினிஷனு? ஏயில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு பியில் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும், தனித்தனி இமேஜ் இருக்கணும். அப்போ 1க்கு டபிள்யூங்கிறது இமேஜ், 2க்கு இசட்டுங்கிறது இமேஜ், 3க்கு எக்ஸுங்கிறது இமேஜ். அப்போ தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி இமேஜ் இருக்குது. அடுத்தது ஆன்-டு ஃபங்க்ஷன்னா என்னது? ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ரேஞ்சுங்கிறது டபிள்யூ எக்ஸு இசட்டு தான். கோடொமைனுங்கிறது என்னது தான்? அது மொத்தமும் டபிள்யூ எக்ஸு இசட். அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது 1-to-1 ஆன்-டு ஃபங்க்ஷன். 1-to-1 ஆன்-டுவாக இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பைஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னது 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா, 1ங்கிற உறுப்பு ஏங்கிற உறுப்பு கூடயும், 2ங்கிற உறுப்பு பிங்கிறது கூடயும், 3ங்கிற உறுப்பு டி கூடயும், 4ங்கிற உறுப்பு சி கூடயும் இருக்கும். அப்போ இது 1-to-1 ஃபங்க்ஷன். இதில் எம்டி இது இருக்கலாம், தப்பு கிடையாது. 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு வந்து பியில் எம்டியாக மேப் ஆகாமல் இருக்கலாம், சரியா? அப்படி மேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிவர்ஸில் பார்க்கும்போது இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேப் ஆகியிருந்ததுன்னா அதை ஆன்-டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 1-to-1 மெனி-to-1 அது ரெண்டுக்கும் ஏன்ற செட்டை பார்க்கணும். 1-to-1க்கும் மெனி-to-1க்கும் ஏன்ற செட்டை பார்க்கணும். ஆன்-டுக்கும் இன்டுக்கும் பின்ற செட்டை பார்க்கணும். ஆன்-டுக்கும் இன்டுக்கும் பின்ற செட்டை பார்க்கணும். இப்போ மெனி-to-1னா என்ன அர்த்தம்? ஏவில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு பியில் சேம் இமேஜ் இருக்கலாம். அதை தான் மெனி-to-1 சொல்லுவோம். அப்போ 1க்கும் 2க்கும் என்ன இமேஜ்? ஏங்கிறது இமேஜ். அப்போ ஏவில் இருக்கக்கூடிய 2 உறுப்புக்கு பியில் ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. ஏயில் இருக்கக்கூடிய 2 உறுப்புக்கு பியில் ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. அப்போ இதை ஒன்றுக்கு மேற்பட்டது அப்படின்னா மெனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மெனி-to-1 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். ஆன்-டு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்-டு ஃபங்க்ஷன்னா என்ன? பியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதில் வந்து கோடொமைனுங்கிறது ஏபிசி தான், ரேஞ்சும் ஏபிசி தான். அப்போ ரெண்டும் சேமாக இருக்குது. அடுத்தது இன்டு ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லுவோம்? ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஏதேனும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஈக்கும் எஃப்க்கும் இதில் என்ன இல்லை? ப்ரீ இமேஜ் இல்லை. அதனால் இது வந்து இன்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், முன்னே வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பார்த்தோம். இப்போ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு. சார், இப்போ ஒரே படத்துக்கு நம்ம ரெண்டையும் பார்க்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதில் ரெண்டாவதாக இருக்கிற படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து சார்பாக இருக்கும். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எப்படி சார் குழப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கா அப்படின்றதுக்காக தான் பார்க்குறோம். என்னது? இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வந்து a function represented in a graph is 1-to-1 if every horizontal line intersect the curve in at most one point. இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து ஃபங்க்ஷனானு பார்க்கறதுக்கு, இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வந்து அது 1-to-1 பார்க்கறதுக்கு, 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு பார்க்கறதுக்கு தான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஓகேவா? இப்போ இதில் எக்ஸாம்பிள் பல்ல என்ன இருக்குன்னு பாருங்கள். ஹரிசாண்டல்னால் எக்ஸாக்சிஸுக்கு முன்னே வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா எக்ஸாக்சிஸுக்கு வெர்டிக்கல் செங்குத்தாக நம்ம கோடு போட்டோம். இப்போ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுன்னா எக்ஸாக்சிஸுக்கு பேரலாக போடணும், இணை கோடாக வரையணும். அப்படி வரைஞ்சி அது வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல இருந்ததுன்னா, ஒன்றுக்கு
மேற்பட்ட இடத்துல இருந்துச்சு கட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து என்னவா இருக்காது, 1:1 இருக்காது. இப்போ படத்தை பாருங்கள். படம் என்ன பண்ணுது பாருங்கள். இப்போ அந்த ஹரிசாண்டலாக வரையும் போது இந்த பீன்ற ஒரு இடத்துல மட்டும்தான் கட் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1:1 ஃபங்க்ஷன். அடுத்து ரெண்டாவது வரைபடத்தை பாருங்கள். இப்போ இது 3 இடத்துல எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு கட் பண்ணுது, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. அப்போ 3 இடத்துல கட் பண்ணுது. சாரி, இந்த இது இல்லை, 3 இடம் இல்லை, 2 இடம் தான். இந்த இடத்துல ஹரிசாண்டல் லைன் வந்து இங்கே கீழே போட்டிருக்காங்க, இந்த இடத்துல கட் பண்ணுது. அப்போ 2 இடத்துல கட் பண்ணுறதால அது வந்து என்ன இல்லை, 1:1 ஃபங்க்ஷன் இல்லை. மூணாவது பாருங்கள். ஹரிசாண்டல் லைன் நீங்கள் எங்கே வேணாலும் போடலாம், கீழே தான் போடணுன்றதில்ல, மேலே தான் போடணுன்றதில்ல. அந்த எக்ஸச்சுக்கு இணையாக நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் போடலாம். எக்ஸச்சுக்கு இணையாக நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த இடத்துல. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் கட் ஆகுது. ஸோ இது வந்து என்ன, இது 1:1 ஃபங்க்ஷன். இது வந்து 1:1 ஃபங்க்ஷனானு பார்க்குறதுக்கு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு, ஃபங்க்ஷனானு பார்க்குறதுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு. இது வரைக்கும் அந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸனுடைய டெஃபினேஷன் பார்த்தாச்சு. இப்போ ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் 1.13 என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். let a is equal to 1 2 3, b is equal to 4 5 6 7. இப்போ எஃப்ங்கிற சார்பு உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் நல்லா சொல்லியிருக்கேன், அது சார்பாக இருக்கணும் அப்படின்னா ஏவில் இருக்கிற உறுப்புகள் எத்தனை இருக்கோ அத்தனை உறுப்புகள் அந்த ரிலேஷனில் இருக்கணும் அப்படின்னு. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவங்க வந்து அதை ஃபங்க்ஷன் கொடுத்துட்றதால நீங்கள் அதை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதாவது இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து நீங்கள் அது ஃபங்க்ஷனா அப்படின்னு அவங்க கேட்டால் மட்டும்தான் பார்க்கணும். இல்லைன்னா அது அவங்க ஃபங்க்ஷனாக தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ எஃப்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க, 1,4 2,5 3,6. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஏரோ டயக்ராம் வரைகிறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஏரோ டயக்ராம் வரைகிறீங்க. சரியா? இப்போ இந்த ஏரோ டயக்ராம் வரைகிறது பெருசு இல்லை, முன்ன சொன்னது ஞாபகத்தில் இருக்கணும். ஒரு செட்டு 2 செட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 செட்டில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் எழுதணும். நீங்கள் அந்த ரிலேஷனை பார்த்து மட்டும் ஏரோ டயக்ராம் வரையக்கூடாது. இந்த ஏன்ற செட்டில் எத்தனை உறுப்பு இருக்குது, 3 இருக்குது. 1 2 3 இருக்குது. இந்த பின்ற செட்டில் 4 5 6 7. அப்போ அந்த செட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ எழுதியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த செட்டில் இருக்கக்கூடியதை அனைத்தையும் இந்த ஏரோ டயக்ராமில் எடுத்து எழுதியாச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பி எ ஃபங்க்ஷன், அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஷோ தட் எஃப் இஸ் 1:1 பட் நாட் ஆன் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 1:1 ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்கும், ஆனால் என்ன கிடையாது, மேல் சார்பு கிடையாது, ஆன் 2 ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மேப்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி உறுப்புகளுக்கு 1:1 என்னது, ஏவில் உள்ள தனித்தனி உறுப்புகளுக்கு அங்கே தனித்தனி இமேஜ் இருக்கணும். இப்போ 1க்கு 4ங்கிறது இமேஜ், 2க்கு 5ங்கிறது இமேஜ், 3க்கு 6ங்கிறது இமேஜ். ஓகேவா? இப்போ 1க்கு வந்து 4 இமேஜ், 2க்கு 5 இமேஜ், 3க்கு 6 இமேஜ். அப்போ நமக்கு தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி இமேஜ் இருக்குது. அதனால் இது 1:1. ஆன் 2வா அப்படின்னு பார்க்கணும். ஆன் 2னா என்னது, கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ கோடொமைன்ங்கிறது என்ன, கோடொமைன் ஈக்குவல் டு, கோடொமைனில் என்னென்ன இருக்குது, இந்த பிங்கிற மொத்தமும் கோடொமைன். அப்போ 4 5 6 7. ரேஞ்சுங்கிறது என்னது, எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்ச். அப்போ 4ங்கிறது 1 கூட மேப் ஆகிருக்கு, 5ங்கிறது 2 கூட மேப் ஆகிருக்கு, 6ங்கிறது 3 கூட மேப் ஆகிருக்கு. இந்த 7க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, அதனால் இதான் ரேஞ்சு. இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இதுக்கும்
இதாகிடும். இதுக்கும். அப்போ இதில் ஒன்று மிச்சம் இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்போ இது ரெண்டும் என்ன கிடையாது? ஈக்குவல் கிடையாது. அதனால் இது என்னவா இருக்க முடியாது? ஆன்டூ ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. ஆன்டூ ஃபங்க்ஷன்னா என்ன டெஃபினேஷன்? கோடோமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நம்ம இந்த இது கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கோடோமைன் எடுத்து எழுதணும், அடுத்தது ரேஞ்ச் எடுத்து எழுதணும். அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆன்டூ ஃபங்க்ஷன், ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது இன்டூ ஃபங்க்ஷன். அப்போ இது என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்? கண்டிப்பாக இது இன்டூ ஃபங்க்ஷன். ஓகேவா? இது புரியுதா? இதில் ஒரு ஷார்ட்கட் அப்படின்னா 1 to 1 onto இது ரெண்டும் இருக்கணும் அப்படின்னா, பைஜெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா 2 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு ஈக்குவலாக இருக்கணும். புரியுதான்னு பாருங்கள் சொல்கிறது. இப்போ கொடுத்துருக்கிற ஒரு கணக்கு 1 to 1 onto இது ரெண்டுமா இருக்கணும்னா, அதாவது ஒன்றுக்கொன்றான மற்றும் மேல் சார்பாக இருக்கணும் அப்படின்னா, அப்படி இல்லை வேறு மாதிரி சொல்லணும்னா பைஜெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஏவில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது 1 to 1 ontoவாக இருக்கும். இதை பார்த்த உடனேவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏவில் 3 உறுப்பு இருக்குது, பியில் 4 உறுப்பு இருக்குது. கண்டிப்பாக அது வந்து என்னவா இருக்க முடியாது? ஆன்டூ ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. 1 to 1 ontoவாக இருக்க முடியாது. ஆன்டூவாக இருக்கும். என்னவா இருக்க முடியாது அப்படின்னா 1 to 1 onto இது ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அது 1 to 1 ontoவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும் அது 1 to 1 இருக்கா அப்படின்னு. 1 to 1 ontoவாக இருக்குது அப்படின்னாலே அதில் ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் பார்த்த உடனே கன்சிடர் பண்ணி சொல்லிடலாம். ஏன்னா அவங்க ஃபங்க்ஷன்ஸு தான் கொடுத்துருப்பாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது 1 to 1 ஃபங்க்ஷன் கொடுக்காத மெனி டு ஒன்னாக கொடுத்துருவாங்க. அது நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அது வேறு வழி கிடையாது. ஒரு சார்பு 1 to 1 ontoவாக இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கிடையாது. இருந்துச்சுனால் ஒரு சார்பு 1 to 1 ontoவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? இப்போ இதில் ஈக்குவலாக இல்லை. அதனால் இது 1 to 1 ontoவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம தனித்தனியாக செக் பண்ணணும். 1 to 1 இருக்குமா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஈக்குவலாக இருந்தால் இருக்கும் அப்படின்லாம் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதை நம்ம 1 to 1 செக் பண்ணி ஆகணும். 1 to 1 இருந்துச்சுன்னா அது ஆன்டூவாக இருக்காது. ஆன்டூவாக இருக்கணும்னா அது ஈக்குவலாக இருக்கணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய கணக்குகளை அடுத்த வகுப்பில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதில் சில ஷார்ட்கட்ஸ் எப்படிலாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரியான முறையில் படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 முறை பயிற்சி எடுங்க. பயிற்சி தான் உங்களை வந்து கல்வியில் அதிக முன்னேற்றத்தை கொடுக்கும். பயிற்சி இல்லைன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. சரியா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.